முன்னாடியெல்லாம் ஸ்கூலிங் போகிறவங்களுக்கு அவங்களோட மதர் வந்து ரெட்டைச்சடை போட்டு நல்லா பின்னி அனுப்புவாங்க. மதரோட கண்ட்ரோல்லையே அந்த ஹேர் வந்து சூப்பராக வந்து டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் இருக்கும். இப்போ கொஞ்ச நாட்களாக அவங்களே 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்களே வந்து தங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா காலேஜ் போகிறப்ப ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குயின் சாய்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ஹேர் கட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு எப்படி தங்களோட ஹேரை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டீனேஜில் இருக்கிறவங்க ஹேரை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி ஹேர் ஃபால்லேருந்து ஸ்டாப் பண்ணலாம், ஹேர் க்ரோத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடியெல்லாம் ஸ்கூலிங் போகிறவங்களுக்கு அவங்களோட மதர் வந்து ரெட்டைச்சடை போட்டு நல்லா பின்னி அனுப்புவாங்க. மதரோட கண்ட்ரோல்லையே அந்த ஹேர் வந்து சூப்பராக வந்து டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் இருக்கும். இப்போ கொஞ்ச நாட்களாக அவங்களே 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்களே வந்து தங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா காலேஜ் போகிறப்ப இல்லை காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் முடி வந்து ரொம்ப ரொம்ப கொட்ட ஆரம்பிக்குது. டிப் நம்பர் 1, இந்த டீனேஜில் உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பை அம்மா கையில் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டா உங்களோட ஹேர் வந்து காலேஜ் முடித்ததுக்கப்புறம் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்போ உங்கள் ஹேர் வந்து நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்களே மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஹேர் காலேஜ் முடிக்கிறப்ப மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்போ உங்களோட தலையில் முடியே இருக்கவே இருக்காது. அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த டீனேஜில் அம்மா கையில் கொடுத்துருங்க. டிப் நம்பர் 2, ஹேர் கலரிங் பண்ண வேணாம். இப்போ நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன், காலேஜில் ஃபங்க்ஷன் அப்படின்னு வர்றப்ப ஹேர் கலரிங் ஈஸியாக பண்ணிடுவோம். அப்போதைக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு 6 months ஆஃப்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேரில் நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஸோ ஹேர் கலரிங் வந்து பண்ணாதீங்க. ஸ்கூல் காலேஜ் படிக்கிறனால அடிக்கடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும். அப்போதைக்கு நம்ம வந்து அடிக்கடி தலை குளிக்கிறதா இருக்கும். இப்போ நம்ம ரெகுலராக தலை குளிக்கிறனால நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாரத்துக்கு 2 to 3 times வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்பளோட ஹேருக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாது. தொடர்ந்து நம்ம எண்ணெய் தேய்க்காமே தலை குளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேரில் ஒரு ட்ரைனஸ் எப்பயுமே இருக்கும், சிக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பண்ணாதீங்க. இந்த டீனேஜில் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ ப்ராப்பர் ஹேர் ஸ்டைல். எப்படி ப்ராப்பர் ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே பஃப் எடுத்து முன்னாடி ட்விஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் வந்து ஹேர் ரூட்ஸ்லேருந்து ஃபுல்லாக கொத்தாக வர ஆரம்பிக்கும். இதனால் ஹேர் ஃபால் வந்து ஆகும். அந்த பஃப் பண்ணுற இடத்துல, ட்விஸ்ட் பண்ணுற இடத்துல முடி கொட்டினா நமக்கு சொட்டை விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அடிக்கடி போடுறதையும் நம்ம தவிர்த்துக்கணும். 5, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் கிளிப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, நம்ம ஹேர் கிளிப்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறனால நம்மளோட ஹேரில் ஸ்கேல்பில் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ காலையில் கிளிப்பு குத்தி நம்ம பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அதோட இம்ப்ரெஷன் நம்மளோட ஸ்கேல்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு இருக்காது. ஸோ அதனால் ஹேர் ஃபால் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கிளிப்பை வந்து அதிகமான கிளிப் போடுறத அவாய்ட் பண்ணிக்கணும். டிப் நம்பர் 6, இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒழுங்காக சாப்பிட்ணும். ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப நமக்கு டைம் ஆயிடுச்சு, ஸ்பெஷல் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ரெகுலராக நல்ல ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக அம்மா வந்து நமக்கு நல்ல ஃபுட்டு வந்து தருவாங்க. அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடிக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும். ஸோ முட்டை வந்து டெய்லி வந்து சாப்பாடில் எடுத்துக்கோங்க. லஞ்சை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. 3 நேர உணவையும் நீங்கள் தவறாமல் சாப்பிடணும். டிப் நம்பர் 7, ஆயில் அப்ளை பண்ணணும். நம்ம காலேஜ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுவோம். காலேஜ் போகிறப்ப எண்ணெய் வலியும் அப்படின்றதுக்காக காலேஜ் போகிறப்ப எண்ணெய் அப்ளை பண்ணால் தான் நம்மளோட முகத்தில் எண்ணெய் வலியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
நைட்டே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாளே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆயில் அப்ளை பண்ணிடணும். இல்லாட்டி குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 hour வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். நம்ம ஹேருக்கும் சேஃப்டியாக இருந்த மாதிரி இருக்கும், நம்ம ஹேர் வாஷ் பண்ண மாதிரியும் இருக்கும், எண்ணெய் வழியாத மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 8, ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் நிறைய இப்போ மார்க்கெட்டில் வந்துருச்சு. அதை எல்லாத்தையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. நம்மளோட ஹேருக்கு எது செட் ஆகுதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட ஹேர் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ உங்களோட ஹேருக்கு நேச்சுரலாக நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணுங்கள். மைல்டான ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 9, உங்களோட ஓன் திங்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஹாஸ்டலில் நீங்கள் ஸ்கூல் படித்தாலும், ஹாஸ்டலில் நீங்கள் காலேஜ் படித்தாலும் சரி, உங்களோட ஓன் திங்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சோப்பு, சீப்பு, டவல், தலையணை, பாய், இதெல்லாம் நீங்கள் உங்களோட திங்ஸை யூஸ் பண்ணுங்கள். இதனால் நீங்கள் வந்து பெயின்லேருந்தும் தப்பிச்சுக்கலாம், பொடுகுலேருந்தும் தப்பிச்சுக்கலாம், நம்மளோட ஹேரை பத்திரமா ஹேர் ஃபால்லேருந்தும் பாதுகாத்துக்கலாம். டிப் நம்பர் 10, உங்களோட பிரேக் டைமில் உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பனானா சாப்பிடுங்க. அன்ஹெல்தி ஃபுட்டை சாப்பிடாமல் நம்ம ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பனானா வந்து நம்ம இன்டேக் வந்து எடுத்துக்கலாம். இந்த டிப் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸ்கூல் முடிக்கிறப்ப, காலேஜ் முடிக்கிறப்ப உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆஃப்டர் தட் நம்மளோட ஹேர் வந்து சூப்பராக இருக்கும், ஹேர் ஃபால்லாம் இருக்காது. இப்போ மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். அப்போது வந்து நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இப்போயே நம்மளோட ஹேரை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா பின்னாடி நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.